ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆதரவு வழங்க வேண்டும் என அக்கட்சிக்குள் கோரிக்கை வலுக்கிறது. இன்றைக்கு நடந்து வரக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் என்ன முடிவெடுக்கிறதோ அதை பொறுத்து இன்றைக்கு தமிழக அமைச்சரவை அமைய இருக்கிறது. இது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த நேரத்தில் இதை பயன்படுத்தி கொண்டு, ஏன்னா தமிழகத்தில் யாருமே எதிர்பார்க்கல, நாங்களுமே இதே விஜய்க்கு எதிராக வீதி வீதியாக பிரச்சாரம் செய்து திமுக கூட்டணிக்காக ஓட்டு கேட்டவர்கள் தான். ஆனால் இன்றைக்கு 35% மக்கள் அந்த கூட்டணியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். விஜய் தலைமையிலான ஆட்சி அமைய வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கும் அந்த சூழ்நிலையில் இன்றைக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மற்ற கட்சிகள் எப்படி பொதுக்குழுவை செயற்குழுவை கூட்டி முடிவெடுத்து ஆதரவு கொடுக்கிறார்களோ அதே போல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் அதனுடைய செயற்குழுவை கூட்டி அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும். ஏன் துணை முதலமைச்சர் கூட கேட்கலாம். இன்னைக்கு ஒரு சிறுபான்மை இனத்தை சார்ந்த ஒருவர் முதலமைச்சர் ஆகும் பொழுது அதே சிறுபான்மை இனத்தை சார்ந்த ஒரு முஸ்லீம் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதா? அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஒரு தலித் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதா? ஆக 2 பேரும் துணை முதலமைச்சர் கோரிக்கை வச்சு கூட இந்த கூட்டணியிலே சேர்ந்து ஆட்சியிலே பங்கெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.